ரம்யா 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 நில்லு ரம்யா. ஏன்டா இப்படி ஓடி வர? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரம்யா. இவ்ளோ நேரம் நான் வீட்ல தானே இருந்தேன், அப்ப சொல்லிருக்கலாம்ல. இல்ல இல்ல, இத வீட்ல எல்லாம் வச்சு பேச முடியாது ரம்யா. அப்படி என்ன வீட்ல வச்சு பேச முடியாத ரகசியம்? ஆமா ரம்யா, இது ரகசியம் மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். அப்படிதான் எனக்கு தோணுது. என்னடா சொல்ற? எங்க அப்பா திரும்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இதுக்கு தான் நீ இவ்ளோ பில்டப் பண்றியா? இது என்ன நமக்கு புதுசா? இல்ல ரம்யா, அது கண்டிப்பா அணுவை பத்தின விஷயமா தான் இருக்கும். அதுவும் ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும்னு தோணுது. புரியலையடா. அது அவர் மொபைல்ல ஏதோ ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து அப்பப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ மட்டும் வெளியில போச்சுன்னா ஒரே நாள்ல உலக ஃபேமஸ் ஆயிடுவாராம். அதையும் அவரே சொன்னாரு. தங்க முட்டை போடுற வாத்துன்னு கூட சொன்னாரு. அந்த வீடியோவால யார் யாரோட மரியாதை எல்லாம் போகுமா. ஒருவேளை அனு சூர்யா சாரோட மரியாதை எல்லாம் போச்சுன்னா? டேய், என்னடா பயமுறுத்துற? அப்படி என்னடா வீடியோ அது? எனக்கும் தெரியாது ரம்யா. அவர் பேசும்போது நான் மறைஞ்சு இருந்து இதெல்லாம் கேட்டேன். ஒருவேளை அனுவும் சூர்யா சாரும் காதலிக்கிற விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சு போச்சோ? அந்த வீடியோல என்ன இருந்தாலும் சரிதான், அனு அவளோட லவ் பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் அது யாருக்குமே தெரியவே கூடாது. இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடும். ஏன் அனு சொல்ற வரைக்கும் காத்து இருக்கணும்? நான் போய் சுப்பு அங்கிள்கிட்ட சொல்லிட்டா? டேய், அனுவோட லவ் மேட்டரை நாம போய் எப்படிடா சொல்ல முடியும்? லூசு, அனுதான் சொல்லணும். அப்பதான் எல்லாமே சரியா வரும். நீ போய் எதையும் உளறி வைக்காத, சரியா? இல்ல இல்ல, நான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா போன்ல இருக்கிற வீடியோ நினைச்சாலே எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நம்ம எப்படியாவது அந்த போன் எடுக்கணும்டா. எடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த வீடியோவை டெலீட்டும் பண்ணிரணும். சரிடா, நான் பால் வாங்க போறேன், நீ வீட்டுக்கு போ. என்ன பண்ணலாம்னு யோசி. Trust our love. அக்கா, அடச்சே, என்னாச்சாத்தா? ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு சடன் பிரேக் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பையன் வயசை பார்த்த உடனே. என்னத்தா சொல்றீங்க? இல்லம்மா, இந்த வரனு செட்டாவே ஆகாது. நல்ல பையன், நல்ல சம்பளம், நல்ல வேலைன்னு பார்த்தா அனுவை விட 10 வயசு அதிகம் இருக்கு. 10 வயசு தானே அத்தா? என்ன சொல்ற நீ? அனுவுக்கு இப்ப வயசு 21, அந்த பையனுக்கு 33. 12 வயசு வித்தியாசம். சரிப்பட்டு வருமா? 33 வயசு ஒன்னும் பிரச்சனை இல்லையா தான்? ஐயோ பூரணி, நீ வயச பாக்குற, நான் வயசு வித்தியாசத்தை பாக்குறேன். இப்போ 28 வயசு பையனுக்கு நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல 33 வயசு பையனுக்கு எப்படி நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நீ என்னடானா, அது கூட இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் 2 வயசு வித்தியாசம் இருந்தாலே யோசிக்குதுங்க. இதுல என்னத்த சொல்றது நானு? அப்படின்னா அனுக்கு பார்க்க போற பையனுக்கு மேக்ஸிமம் 26 வயசு வச்சுக்கலாமா? கரெக்ட் கரெக்ட். நான் மனசுல நினைச்சேன், நீ அதை அப்படியே சொல்லிட்ட. நம்ம கால மாதிரியா 10-15 வயசெல்லாம் இப்ப சரியா வருமா? அதுவும் இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா ரொம்ப வித்தியாசம் தெரியும். கரெக்டா சொன்ன புஷ்பா. பூர்ணி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுல உனக்கு உன்னோட 15 வயசு மூத்தவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. அப்ப நான் தான் சண்டை போட்டு வாதாடி இல்ல இல்லன்னு சொல்லி உன் வயசுக்கு ஏத்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அது இந்த அத்தான் தான், ஞாபகம் வச்சுக்கோ. அத மறக்க முடியுமா அத்தா? எங்க அப்பா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டீங்க. நீ எதுக்கு போய் இப்ப வர ஞாபகப்படுத்துற இந்த நல்ல நேரத்துல? அதானே, கேப் கிடைச்சா போதுமே. எங்க அப்பாவை திட்டாம இருக்க முடியாது உனக்கு? அப்பாவை எங்கக்கா திட்டுறாரு? அவரு நடந்தது தானே சொல்றாரு. கரெக்டா சொன்ன பூர்ணி. அது என்னடி அப்படி சொல்லிட்ட? ஏன் எல்லாத்தையும் இவர் மட்டும் தான் பண்ணாரா? நான்லாம் ஒண்ணுமே பண்ணலையா? என்னடி சிரிப்பு? சொல்லுடி.
ஐயோ சரி விடுக்கா, நீதான் எல்லாமே பண்ண போதுமா? நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு வயசானவரை இவளுக்கு கட்டி வைக்க பாத்தீங்க. நான் தான் ஒரு வாலிப பையனா நல்லவனா பார்த்து இவளுக்கு கட்டி வச்சேன், தெரிஞ்சுக்க. ஐயோ அப்பா, வாழ்க்கையில ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுவும் அதிர்ஷ்டத்துல கூட்டாம்போக்குல நடந்துட்டு அதுக்கு இவ்ளோ பந்தா. ஏன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வை பாப்போம், பாக்கலாம். பாக்கலாமா பாக்கலாமா? என் அனுமாக்கு ஏத்த பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு சுப்பிரமணி இல்ல. பேரை மாத்திர வேண்டியதா, விரல் சுப்பிரமணி. சூப்பரா இருக்குல்ல? என்ன அனுமா இது? உன் அம்மா எப்படி சொல்றா? நீயாவது என்ன நம்புறியா இல்லையா? என்ன தங்கம், யார்கிட்ட இருந்து மெசேஜ்? உடனே உன் முகம் மாறிடுச்சு, என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, சாதாரண மெசேஜ் தான். அப்படி என்ன மெசேஜ் சொல்லேண்டி, எல்லாரும் கேக்குறாங்கல்ல. அனு போன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு. இல்ல இப்ப எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் பேசுறேன். இருடி, டிபன் பாக்ஸ் தரேன். என்ன அனுமா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிப்பா. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு போ. அறிவு இருக்கா உனக்கு? போனே அட்டன் பண்ணாம அவசர அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. அவள ஆபீஸ் பசங்களோட கோயிலுக்கு போயிட்டு வாண்டியா? நீ போயிட்டு வாமா. சரிப்பா. அனு, அப்பா கேட்டதுக்கு நீ பதில் சொல்லாமலே போயிட்டு இருக்க. என்ன சித்தி? சரி சரி, நீ இப்ப ஆபீஸ்க்கு போ, ஈவினிங் பேசிக்கலாம். சுப்பு, இன்னைக்கு அஷ்டமி சுப்பு. அதான் ஒரு மாதிரி இருக்கா. திரும்பவும் அந்த அஷ்டமி பிரச்சனையா? அக்கா, கொஞ்ச நாளாதான் எந்த கனவும் வரதில்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அஷ்டமி வந்தா பயப்படுற, என்னக்கா? இப்ப கொஞ்ச நாளா அவளுக்கு கனவு வரதில்லைன்றது நிஜம்தான். ஆனாலும் ஒவ்வொரு அஷ்டமியும் வரும்போது அனுவுக்கு கனவு தானா வந்துருமோன்னு எனக்கு பயந்து வருதுடி. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படாதக்கா, எல்லாம் சரியாயிடும். ஆத்தா மகமாயி, நீதான் காப்பாத்தணும். சூர்யா சார் ஈஸியா மெசேஜ் அனுப்புறாரு. வீட்ல பேசியாச்சான்னு. ஏன் கஷ்டம் அவருக்கு எங்க புரிய போகுது? அம்மா தாயே, உன்கிட்ட வந்து வேண்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்படி வரும் நான் நினைக்கவே இல்லை. என் லவ் விஷயத்த அப்பா கிட்ட ஈஸியா சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா முடியல. எங்க அப்பா கிட்ட என் லவ் விஷயத்த சொல்ல நீதான் எனக்கு தைரியம் கொடுக்கணும். இது வீட்டுல சொல்லாத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியாவே இருக்காது. என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க நீதான் தாயே எனக்கு உதவணும். வேணுன வரம் கிடைச்சதா? என்ன வரும் சார்? நீ கண்ணை மூடி திறக்கிறப்ப நான் உன் முன்னாடி நிக்கணும்னு வேண்டிட்டு இருப்பியே, அந்த வரம். நான் அப்படிலாம் எதுவும் வேண்டல. அப்படின்னா நீ வேண்டாமலே கிடைக்குது பாரு. கடவுளுக்கும் ஒரு பவர் இருக்கதான் செய்யுது. சிரிப்போட வெக்கமும் பட ஆரம்பிச்சிட்ட. சார், இது கோவில். கோவில்ல வைக்கப்பட்டா தப்பா அனு? போங்க சார்.
சுப்பு ம். இனிமே அனு முன்னாடி ஏதாவது பேசுறதா இருந்தா கொஞ்சம் பார்த்து பேசு. நான் என்ன பேசுனேன்? அது இல்ல சுப்பு, அஷ்டமினா அனு ஒரு மாதிரி ஆயிடுவா. அதான் தேவையில்லாத விஷயம் அவகிட்ட பேசாத. அக்கா நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? சும்மா சும்மா எப்ப பாரு அஷ்டமி அஷ்டமின்னு நீங்களே அவளை டல்லாக்கிடுவீங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல பூர்ணி, என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு என் மேலேயே பழி போடுவா. இப்ப நானும் நீ தானே பேசிட்டு இருந்தோம், நடுவில் அனு பேச்ச இழுத்தது யாரு? இவ தானே. இப்ப என்ன சொல்றா பாரு. நீ அனு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுன்னு சொன்னேன். பாவம் அனு. என்னக்கா நீ அத்தான் எதுவுமே சொல்லலையே, சும்மா நீ எதுக்கு அவரையே குறை சொல்லிட்டு இருக்க? பொண்ணோட கல்யாண விஷயம்னா எல்லா அப்பாவும் அப்படிதானே பேசுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக 10 வயசு 12 வயசு கூட இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? நீ தானே பாஞ்சிட்டு வந்து சொன்ன 10-15 வயசுக்கு மேல இருந்தா நல்லா இருக்காதுன்னு. என்னடி இது? அப்பாவும் பொண்ணும் தான் ஒரு கட்சின்னு நினைச்சா இப்ப நீயும் சேர்ந்துக்கிட்டியா? அப்ப கடைசி வரைக்கும் இந்த வீட்ல நான் மட்டும் தனியா ஒண்டி பிசாசு மாதிரி? கரெக்ட், கரெக்டா சொன்ன புஷ்பா. இத்தனை வருஷத்துல நீ இப்பதான் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிற. நீ ஒரு பிசாசுன்னு. ஆஹாஹாஹா. பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்க்க வக்கில்ல, என்ன கிண்டல் பண்ண மட்டும் வந்துரு. பாக்குறேன் எல்லாம் தானா அமையணும், நேரம் வர வேணுமா? ஏதோ ஒரு பையனோட ஜாதகம் வருதுன்னு சொன்னீங்களே அத்தான். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கேன், ஜாதகமும் கேட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அனுடைய பேரை மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கேன். அப்பா அடி, இப்பயாவது உனக்கு இதெல்லாம் தோணுச்சே, முதல்ல கிளம்பு. ஒண்ணு தெரிஞ்சுக்க புஷ்பா, கல்யாணம் லேட்டா இருக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அனுக்கு ஏத்த பையனா அமையறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் தேவையும் கூட. நாம இப்படி யோசிக்கிறோம், ஆனா என்ன சொல்ல வர பூரணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தான். அவளுக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும், அத யோசிச்சேன். ஆ. அவளுக்கு தான் தலையில ராஜ யோகம்னு எழுதி இருக்குன்னு ஏற்கனவே சொன்னாங்களே. அக்கா இன்னொரு தடவை ஜாதகம்னு சொல்லிட்டு ஏதாவது ஆரம்பிச்ச அப்புறம் பாத்துக்கோ. அப்படி எல்லாம் சொல்லாத பொன்னி. நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஜாதகம் பலிக்காம இருந்திருக்கா? என்ன பழிக்காம இருந்திருக்கா? நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோசியக்காரன் வருவானே, அவன் என்ன பாத்துட்டு என்ன சொன்னா? நீ பெரிய டாக்டர் அவனு சொன்னானா இல்லையா? அதான் நீ நர்ஸ் ஆயிட்டியே, அது வரைக்கும் பழிச்சா போதும். நீ எல்லாம் டாக்டர் ஆயிட்டனா? நான் வரேன். குண்டு புஷ்பா ரொம்ப கோவமா இருக்குது, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. ஆ? அக்கா உன்னையும் அத்தானையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குக்கா. பாவமா இருக்கா? என்னடி சொல்ற? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்ன. ஐயோ அம்மா தாயே, நீயும் எதையாவது ஆரம்பிக்காத. இந்தா டிபன் பாக்ஸ் புடி, முதல்ல ஆஸ்பத்திரி கிளம்புற வழியை பாரு. அனு மேல இவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வர மாட்டேங்குதே. நாமளா சொல்றதா இல்ல அதுக்கு முன்னாடி அனு கிட்ட இத பத்தி பேசுறதா? என்ன பண்ணலாம்? கோயில் பிரசாதம் சார். அது எப்படி சார் கரெக்டா கோவிலுக்கு வந்தீங்க? காலையில எழுந்ததும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தா கடவுளே அனுப்பியிருந்தாரு. உன் லொகேஷனை ஷேர் பண்ணிருந்தாரு. அத பார்த்ததும் அப்படியே நேரம் இங்க வந்துட்டேன். சார் அப்படி இல்ல, சாமியை கிண்டல் பண்ணாதீங்க. சொல்லுங்க சார், எப்படி கரெக்டா கோவிலுக்கு வந்தீங்கன்னு? சும்மா ஒரு கெஸ், அவ்வளவுதான். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார், அதான் கோவிலுக்கு வந்தேன். என்னாச்சு அனு? காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எப்படியாவது அப்பா கிட்ட நம்ம லவ்வ பத்தி பேசினோம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு சார். எனி ப்ராப்ளம்? அத விடுங்க சார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு அப்பா கிட்ட போயிடலாம் நம்ம காதல சொல்ல முடியாது சார். அப்பா கிட்ட நம்ம லவ்வ சொல்றது அவ்வளோ ஈஸி இல்ல சார். பொண்ணா இருந்தா அனுபவிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் என் கஷ்டம். நீங்க பெரிய விஐபி, மல்டி மில்லியனர். நீங்க உங்க வீட்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா யாரும் மறுவார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க வீட்ல அப்படி இல்ல சார். அவங்க என்ன அப்படி வளர்க்கல.
புரிஞ்சுக்கோங்க சார். புரியுதா? நான் இனிமே இந்த விஷயத்துல உன்னை புஷ் பண்ண மாட்டேன். ஷோர். அதுக்காக ரொம்ப லேட் பண்ணிடாத. கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். நோ ப்ராப்ளம். எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா சீக்கிரமா சொல்லிடு. என்ன சார் இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க? என் இடத்துல இருந்து அப்படிதான் பேச முடியும். கொஞ்சம் எனக்காகவும் யோசிச்சு பாரு. புரியுது சார். சாரி சார். நம்ம வயசு வித்தியாசம் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு யோசிக்கிறியானோ? ஐயோ சார், நான் யோசிக்கல. ஆனா அப்பா அம்மா யோசிக்க தானே செய்வாங்க. கரெக்டா? ஐ அக்ரி. அதுக்காக எல்லாரும் அப்படியே தான் யோசிப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி முன்னாடி ஒரு நாள் நானும் நீங்களும் கோவில்ல இருக்கிறப்போ நம்மள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சுக்கிட்டு ஒரு ஐயர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரே. அப்படின்னா பாக்குறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியலன்னு தானே அர்த்தம். நம்ம மனசு நமக்கு பிடிச்சமான விஷயங்களை எந்த அளவுக்கு யோசிக்குது பாத்தியா? குட் குட். சார் போலாமா? இவ்வளவு சீக்கிரமாவா? சார் போலாம். என்ன சுபண்ண பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன சுபண்ண வேலை ஜாஸ்தியோ? அது புது வருஷ பொறுப்பு இல்ல, டிஸ்கவுண்ட் சேலு, கடையில எக்கச்சக்க கூட்டம், இங்க அங்க நகர முடியல. நேத்துல தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன். அது சரி, என்ன கேக்குறீங்களே, உங்களையும் தான் இங்க பார்க்கவே முடியல. எல்லாருமே பிஸி தான். ஐயோ, அட என்னையா நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க? நான் எல்லாரையும் மாதிரி பிஸியா எல்லாம் ஒண்ணும் இல்ல. முழுக்க முழுக்க காலனில வெட்டியா தான் இருந்தேன். யாரு வந்தாலும் வம்படியா அவங்களை இழுத்து வச்சு பேசிட்டு தான் இருந்தேன். இல்ல சுப்பு சார்? ஆமா சுப்பு சார், நீங்க இன்னும் கடைக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கீங்களா? என்ன ரகுபதி இப்படி கேக்குறீங்க? கடைக்கு போகாம என்ன பண்ணுவாரு? எல்லாருக்கும் உங்கள மாதிரி காசு பணமா இருக்கு. காசு பணமா? யாருகிட்ட? எங்கிட்டயா? அட போயா. இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பல்ல, கடவுள் அப்படியே கூரைய பிச்சுட்டு கொட்டுன்னு. இவங்க வீட்டுல பணத்தை மட்டும் இல்லையா, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியன்னு எல்லாத்தையும் கடவுள் அள்ளி அள்ளி கொட்டி இருக்காரு. ரகுபதி சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. என்னையா நீ எதையாவது சொல்லாதீங்கிற? நான் என்னைக்காவது எதையாவது சம்பந்தம் இல்லாம பேசியிருக்கேனா? எப்போதும் இப்படிதான் பேசுவீங்க, இப்ப மட்டும் என்ன? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறவன் கிடையாது நானு. இவர் பொண்ணு இன்னைக்கு தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஹெட். அந்த சூரிய பிரகாஷும் இவர் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ். அப்படி இப்படி இல்லையா, ரொம்ப 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 க்ளோஸ். அந்த ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்சதும் சூரிய பிரகாஷோட கார் இல்ல, அவரு இவர் பொண்ண நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு டாடா பை பை see you அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. யோ, இவர் வீடு மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வையு, வீட்டுக்குள்ளேயே காரை கொண்டு வந்து நேரம் நிறுத்தி இருப்பான். பாவம், இடம் பத்தல, என்ன பண்றது? எனக்கு இவ்வளவு வருத்தமா இருந்தா பாவம் அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். யோ, இப்ப சொல்லியா, இந்த மாதிரி ராஜயோகம் வேற யாருக்கு கிடைக்கும்? இப்படி இருக்கும்போது சுப்பு சாரு கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கா என்ன? இத நான் கேட்டா ஒரு குத்தமா?